ඒක ස්වාමීන් වහන්සේගේ අදහසක්. මම හිතන්නේ උන්වහන්සේගේ මහිමය වැඩියෙන් එවන්න. அது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய மகிமையை அங்கே தேவன் அனுப்பி வைக்கும்படியாய். අපි රැස්වීමට ආවා වීල්චෙයාර් එක මනුස්සයව තල්ලු කරගෙන කකුල් හොඳටම කෙට්ටු වෙලා. ගොඩක් කලක් එයා ඇවිදලා නැහැ. என்னுடைய ஜெபத்துக்கு வந்தார். வீல் சேர்ல ஒருவரை கால்கள் அங்கே சூம்பி போய் அநேக நாட்களாக அவர் நடக்க முடியாமல் இருந்த ஒருவர். පළවෙනි දවසේම ඇවිදින්න පටන් ගත්තා. முதலாவது நாளிலே அவர் அங்கே எழும்பி நடக்க ஆரம்பித்தார். අපි අල්ලගෙන තමයි ඇවිද්දේ. எங்களை பிடித்து கொண்டுதான் அவர் அங்கே நடந்தார். දැන් එයා අපේ චර්ච් එක ළඟ පාරක ඉන්නේ. එයා පාරේ හැමතැනම ඇවිදිනවා. என்னுடைய சபைக்கு பக்கத்திலே அவர் இருக்கிறார். ரோட்ல அங்கே இங்கேயும் அழக அவர் நடந்து கொண்டிருக்கிறார் நல்லபடியாய். ඉතින් ස්වාමීන් වහන්සේ එහෙම හාස්කම් කරනවා. ඒ වගේම ස්වාමීන් වහන්සේගේ මහිමෙන් ස්වාමීන් වහන්සේ ලං වෙනවා අපිව මහිමේ නිත්‍ය පදිංචි කරුවන් කරන්න. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஏனென்றால் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் மகிழ்வடைகிறார். சுகங்கள் வரும் பொழுது தேவனுடைய மகிமை தேவன் எங்களில் நிலைத்திருக்கும்படியாய் தேவன் அப்படி செய்கிறார். මට මම අද දැක්කේ මේ දර්ශනය අපි ඉන්නවා මේ අපි ඇතුලේ මං හිතන්නේ මෙහෙම පොඩි ප්ලැට්ෆෝම් එකක් වගේ තියෙනවා. පොඩි මෙහෙම நான் இன்றைய நாளை கண்ட தரிசனம் ප්ලෑන්ක් එකක් වේදිකාවක් වගේ. ඒක ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறது. ඒක යටින් තියෙනවා මේ පරණ කම කෑලි ඇඹරිච්ච ඒවා අපිව පල්ලෙහාට අදිනවා. அதற்கு கீழாக அந்த இத்து போன இரும்புகள் கம்புகள் இருக்கிறது. அவை எங்களை கீழ் நோக்கி இழுக்கிறது. අපේ පරණ ගතියට අපේ පරණ මතකයන්ට ඒවා හිතපු ගමන් අපි ඒවලට ශක්තිය දුන්නාම ඒක අපි ඩවුන් වෙනවා. ඇහෙන්නේ නේද? මතේව වැහෙන්නේ. මතේව වැහෙන්නේ. எங்களுடைய பழமையான காரியங்கள், செய்ய முடியாமல் போன காரியங்கள், பழமையான சிந்தனைகள், அந்த காரியங்களை நாங்கள் நேரத்தை செலவழிக்கும் பொழுது நாங்களே எங்களை හිටපු ගමන් ඔය වැහෙන්නේ නැති වෙනවා. බැටරි වයිෆයි දැන් එතකොට ඒ ප්ලැට්ෆෝම් එකේ උඩින් තිබුණා මෙහෙම හීන් රිදී කෙඳි වගේ ඒවා තන්තු කියලා අපි කියන්නේ. ඒවා ක්‍රිස්තුස් වහන්සේගේ ගුණයෙන් අපිව මෙහෙම ඔස්සවනවා. அந்த பிளாட்ஃபார்மிலே போடப்பட்டிருக்கும் காரியத்திலே வெள்ளியினாலே சிறு துணிக்கைகளாக அங்கே தூள்களாக இருந்தது. அவை தேவனுடைய மகிமைக்கு நேராக எங்களை உயர்வடைய செய்தது. හැබැයි අපේම සිතුවිලි අපි කියන ඒවා සමහරලාට අපේ මූඩ් එක නිසා අර යට තියෙන කඹ නිකන් අපිව කරකවනවා වගේ වෙනවා. පල්ලෙහාට යනවා. எங்களுடைய சிந்தனைகளினாலே, எங்களுடைய இருக்கும் சில காரியங்களினாலே, செயல்களினாலே அந்த கீழ் இருக்கும் அந்த துணிக்கைகள் எங்களை கீழ் நோக்கி இழுக்கிறதாய் நான் அங்கே கண்டேன். නමුත් අර ක්‍රිස්තුස් වහන්සේගේ රුව දෙසට අපි යනකොට ක්‍රිස්තුස් වහන්සේගේ රිදී කෙඳි වලින් අපිව පිකප් එකක් වෙලා පුෂප් එකක් වෙලා ක්‍රිස්තුස් වහන්සේ කිව්වේ අර ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආශාවලින් පිරීලා කොලොසි 3 අනුව certain affections and high ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආශාවලින් පිරෙන්න ක්‍රිස්තුස් වහන්සේ ඉන්නා උතන ඉඳ ගන්න. කොලොසි 3 and Matthew. இங்கே சொல்லப்படும் காரியங்களுக்கு கிறிஸ்துவனுடைய ஆசையினாலும்
எங்களிடத்தில் இருக்கும் காரியங்களை நாங்கள் தேவனிடத்திலே ஒப்படைக்கும் பொழுது அது சம்பூரணமாய் எங்களிடத்திலே வாசம் பண்ண வேண்டியதா இருக்கிறது. උන්වහන්සේට අවශ්‍යයි හැමතිස්සෙම අපිව මහිමෙන් ඩවුන්ලෝඩ් කරලා ස්වාමීන් වහන්සේගේ sign and wonder යසායා 8 කිව්වා වගේ අපිව උන්වහන්සේගේ පුදුමයක් ආශ්චර්යයක් ලකුණක් ආලෝකයක් පොළවේ ලුණු ලෝකයේ ආලෝකයේ ලෙස හැමතිස්සෙම අපිව තබන්න උන්වහන්සේ ලොකු උත්සාහයක් ගන්න. Jesus, Jesus. அனப்படினாலே கிறிஸ்துவின் மகிமையினாலே எப்பொழுதும் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக எங்களுடைய செயல்களிலே நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தினால் நாங்கள் நிறைந்திருக்கும் பொழுது கிறிஸ்துவானவர் நம்மிடத்திலே விளங்க பண்ணுவார். පිලිප්පි 4:19 කියනවා අපගේ සියලු හිඟකම් හැම හිඟකමකටම ක්‍රිස්තුස් වහන්සේගේ තේජසෙන් සම්පතක් සැපයුමක් එනවා. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, எல்லாம் இயலாமை குறைவுகளிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தின் உன்னதம் எங்களிடத்திலே கடந்து வரும் என்று. අපි දුප්පත් නැහැ. நாங்கள் ஏழைகள் அல்ல. Jesus, Jesus, Jesus. 2 කොරින්ති 8:9 ධනවත් වූ ක්‍රිස්තුස් වහන්සේ අපි ධනවත් කරන පිණිස උන්වහන්සේ දින්දුසේක. 2 கொரிந்தியர் 8:9 எங்களை அவர் மேன்மைப்படுத்தும்படியாக எங்களுக்காக அவர் ஏழ்மையானார். ඉතින් මේ ගැන අපි නිතරම උත්සාහවන්ත වෙමු. අපි දන්න වැඩේ කරන්න ඕන. හැබැයි දන්න වැඩේ අනාගන පටලැවිලා අතගාගෙන අපේ ගෞරවය කරගන්න එපා. நாங்கள் இதை யோசித்து நாங்கள் சிந்தனையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் தெரிந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஆனால் தெரியாத காரியத்திலே கைகளை வைத்து மண்டையை குழப்பிக் கொண்டு கைகளை அங்கே போட்டுக்கொண்டு நாங்கள் இருக்க அவசியம் இல்லை. If we are fully occupied with the whole, the new will not come. අපිව occupy වුණොත් එහෙම් පිටින්ම අපි දැනට කරන දෙයින් උන්වහන්සේ ඊළඟට කරන්න තියෙන දේ එන්නේ නැහැනේ අපිට. நாங்கள் அப்படியாக செயற்படுந்து அடுத்ததாக நாங்கள் செய்ய இருக்கும் காரியத்தை அது எங்களுக்கு விளங்காமல் போயிடும். அடுத்ததாக நாங்கள் செய்யும் காரியங்களை நாங்கள் அறியாமல் போய்விடுகிறோம். ඉරිදා පණිවිඩේ එහෙම් පිටින්ම මම අද වෙනකොට හදලා ඉවරයි. ඒ වුණාට ස්වාමීන් වහන්සේ කියනවා ඔයා පණිවිඩෙන් වෙන දේ බලාපොරොත්තු වෙනවට වඩා මං කරන දේ බලාපොරොත්තු වෙන්න. ආයත නැහැ මතියෝ. Jesus. In Jesus அதாவது name. நான் புதன்கிழமையிலே நான் பாடத்துக்காக ஆயத்தப்படுகிறேன். ஆயத்தப்பட்டு தேவனிடத்திலே புதன்கிழமை ஆகும் பொழுது ஞாயிற்றுக்கிழமைக்கான செய்திக்கு நான் ஆயத்தப்படுகிறேன். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், இன்னும் ஆயத்தப்பட வேண்டும், இன்னும் செய்தியை நான் உங்களுக்காய் கொடுக்கிறேன் என்று. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். ඉතින් නුඹලා ක්‍රිස්තුස් වහන්සේ සමග නැගිටවනු ලද්දහු නම් ඔව් අපි මේ ඉරිදත් හැමදාමත් ක්‍රිස්තුස් වහන්සේ එක්ක නැගිටිනවා කරන්න තියෙන දේ සඳහා. நீங்கள் கிறிஸ்துவோடு மரித்தீர்கள், ஆனால் கிறிஸ்துவுக்காக நீங்கள் எழும்புகிறீர்கள். கிறிஸ்துவுக்காக நீங்கள் செய்ய வேண்டும் காரியத்திற்காக. උසස් තැන්හි තිබෙන දේවල් සොයාපල්ලා. மேன்மையான காரியங்களை தேடுங்கள், நாடுங்கள். මීට ඉස්සෙල්ලා නොවුණු දේවල් සොයාපල්ලා. இதற்கு முன்பதாக நடக்காத காரியங்களை தேடுங்கள் என்று என்னுடைய வார்த்தையில் அங்கே சொல்லப்படுகிறது. මේ ඉරිදා අපි අත් ලැබුවම ශුද්ධාත්ම බෞද්ධස්නය ලබලා නැති එක්කෙනෙක් අත් තබපු ගමන් කෑග් ගහගෙන ශුද්ධාත්මයෙන් පිරීලා උඩ පැනලා වැටෙනවා. அதாவது இதுவரையிலே பரிசுத்தாவின் வல்லமை பெறாதவரோடு இந்த ஞாயிறு நாங்கள் ஜெபம் செய்து கைகளை வைக்கும் பொழுது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அங்கே கூச்சலிட்டு கீழே விழ வேண்டும். එහි ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ දකුණු පැත්තෙහි වැඩ හිඳින සේක. அதாவது கிறிஸ்துவானவர் பிதாவானுடைய வலது பாரசீகத்தை வீற்றிருக்கிறபடியினாலே அவை அப்படியாக நிறைவேறும்.
මේ ඉරිදා සභාවට එන්න ඕන ඔබගේ ආඥාව නිසා මහිමය ගමන් කරන නිසා මෙහෙමයි දැන් මේ අපි කියන වචනය අද උදේ අපි මේක ප්‍රැක්ටිස් කරා අපි උන්වහන්සේගේ වචනය කියවනවා நாங்கள் இந்த காலை கற்றுக்கொண்டோம், இதை செயற்படுத்தினோம். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிப்போம், தியானிப்போம். ඒක ස්වර්ගයේ තැන්පත් කරපු වචනය. அது பரலோகத்திலே அங்கே முத்திரிடப்பட்ட ஒரு வார்த்தை. බයිබලයේ ලියපු වචනය. வேதாகமத்திலே எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. දෙවියන් වහන්සේ වරක් කතා කළ වචනය. தேவன் ஒரு தடவை பேசிய ஒரு வார்த்தை அது. එනමුත් මනුෂ්‍යයා රොටි පමණකින් නොව දෙවියන් වහන්සේගේ මුඛයෙන් නික්මෙන්නා වූ proceeding word දැන් නික්මෙන්නා වූ වචනයෙන් ජීවත් වන්නේ. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் வாழ்கிறான். ஏனென்றால் இப்பொழுது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் அந்த வார்த்தையினாலே மனுஷன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். එතකොට අපි හෙබ්‍රේව වලින් ලිඛිත ඒ වචනයට කියන්නේ මෙම්රේ. எபிரேய மொழியிலே அந்த வார்த்தைக்கு எழுதப்படும் வார்த்தைக்கு சொல்லப்படுகிறது மெவ்ரைட் என்று. மெம்ரே MEMRE மெம்ரே மெம்ரே MERA என்று சொல்லப்படுகிறது அங்கே. கிரீக் வலிන් ඒකට කියන්නේ லோகோஸ். கிரேக்க மொழியிலே லோகோஸ் என்று அழைக்கப்படுகிறது. එතකොට අපි මේ වචනය කතා කර උන්වහන්සේගේ මුහුණ ඉදිරියේ ඉන්නවා, උන්වහන්සේගේ මුහුණ සොයනවා. එතකොට උන්වහන්සේගේ වචනයට උන්වහන්සේගේ මුහුණ ලං වෙනවා. நாங்கள் வார்த்தையை தேடுகிறோம், வார்த்தையை தியானிக்கிறோம், தேவனுடைய முகத்தை நாங்கள் தேடுகிறவர்களாக நாங்கள் எப்பொழுதும் இருக்கிறோம். එතකොට මෙම්රේ වචනය දෙවාර වෙනවා. දෙවාර වෙනවා. ඒ කියන්නේ එළිය එනවා. ඒක ආලෝකමත් වෙනවා. එළිදරව් වෙනවා. දිලිසෙන්න ගන්නවා. ඇන්නේ නැහැ. ඇන්නේ නැති වුණා මතු. මතේ ඇහෙන්නේ නැති වුණානේ. මතේ ඇහෙන්නේ නැති වුණා. කැඩිලා ගියාද කොහෙද මතේ? මතේ උගිලිලා ගියා. මතේ උගිලිලා ගියා. Oh Jesus. මතේ උගිලිලා අශෝක් ලීව අරගෙන අශෝක් ලීව නැවතිලා මේ deepest sympathies හොඳයි සෙල්විටත් කියන්නේ හොඳයි අපි අර කතා කරන අපි වචනය කියවල ඒක දෙවියන් වහන්සේගේ මුහුණ ඉදිරියේ තියන් ඉන්නවා. நாம் தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதை தேவனுடைய முகத்துக்கு முன்பதாக நாங்கள் வைத்திருக்க வேண்டும். එතකොට මෙම්රේ වචනය ඩවාර් වෙනවා. දිලිසෙන වචනය. மெம்ரே என்ற வார்த்தை அப்பொழுது பிரகாசிக்கிற வார்த்தையாய் மாறுகிறது. ඩවාර් ඒක හෙබ්‍රේ වචනය ප්‍රකාශිත ආලෝක වූ වචනය එළිදරව් වුණු වචනය ඩවාර්. அது எபிரேய வார்த்தை டெவார் என்ற வார்த்தை, அது வெளிப்படுகிற வார்த்தை, பிரகாசிக்கிற வார்த்தை, வெளிச்சத்தின் வார்த்தையா இருக்கிறது. ඒක ග්‍රීක් වලින් නම් අර ලෝගෝස් එක ඇහෙන වචනය වෙනවා. රේමා වචනය. அது லோகோஸுடைய கேட்கும் வார்த்தை, அது கேட்கிற வார்த்தையா இருக்கிறது. එතකොට ඒක දෙවියන් වහන්සේගෙන් proceeding word එකක් වෙනවා. මනුෂ්‍ය රොටි පමණකින් නෙවෙයි, දෙවියන් වහන්සේගේ මුඛයෙන් දැන් නික්මෙන්නා වූ වචනයක් වෙනවා. අපි මේ උදේ කියපු වචනය. எனவே ஆண்டவருடைய வார்த்தை மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையாலும் நாளாந்தம் புதிய காலைதோறும் பேசுற புதிய வார்த்தையா இருக்கிறது. ඒ වචනය ගැලවෙන්න ඕන අයව හොයාගෙන යනවා.
இந்த வார்த்தை அங்கே ரட்சிக்கப்பட வேண்டியவர்களை தேடிச் சொல்லுகிறது. අපේ ලාබැස්ම ඉන්න අයට ගිහිල්ලා පෝෂණය වෙනවා. நம்முடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு அது போஷணையா இருக்கிறது. ගැලවීම හොයන අපේ ප්‍රදේශයේ සමාදානයේ මනුෂ්‍යයන්කට දැනවන්සේගේ වචනය ඇහෙනවා. எனவே நம்முடைய பகுதிகளிலே சமாதானத்தின் மனுஷருக்கு பாத்திரங்களிடத்தில் இந்த வார்த்தை தேடி சொல்லுகிறது. දැනෙන වචනය, පෙනෙන වචනය, ඇහෙන වචනය. அது உணர்கிற வார்த்தை, காண்கிற வார்த்தை, கேட்கிற வார்த்தையா இருக்கிறது. එතකොට දේවදූතයන්ටත් දේවදූතයෝ ගිහිල්ලා මේව කරන්න පටන් ගන්නවා. அப்பொழுது தேவ தூதர்களும் இதை கொண்டு போய் நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறார்கள். වාග් ශබ්ද වචනේ වාග් ශබ්දය ඇහෙනවා. ගීතාලේ 23 22 23 24 වෙනවා. 103 சங்கீதத்துல 22 23 24வது வார்த்தை அது கேட்கிற வார்த்தையாய் மாறுகிறது. මේ දවස්වල අපේ ජනාධිපතිතුමාට අමාරුයි. ඉතින් අපි යාට ඒ වචනය කතා කරමු. இந்த நாட்களே நம்முடைய ஜனாதிபதிக்கு மிகவும் கஷ்டமான நிலையிலே போய் கொண்டிருக்கார். அவர் இந்த வார்த்தை கேட்கும்படி நாங்கள் செய்ய வேண்டும். ඉතින් මේ ගිය සැරේ ක්‍රිකට් මැච් එක පෙරදුනාම මට දැනුණා මේ ලංකාවේ හොඳ දෙයක්, විය යුතු දෙයක්, විය හැකි දෙයක් වෙන්නේ නැතුව යනවා. எனவே இந்த நாட்களிலே இலங்கையிலே அந்த அந்த நடந்த அந்த கிரிக்கெட் மேட்ச் கூட்டத்திலே நடக்க கூடாத காரியம் நடைபெற்றது. එක පාට අනාථ ගතියක් එනවා. ஒரே நிலையிலே அது திடீரென்று அது மாற்றம் ஏற்பட்டது. අනාථ ළමයා හිතනවා මට ඒක අයිති නෑ, මට ඒක කරන්න බැරි වෙයි. එයාගේ ඇහි හැමතිස්සෙම විමසීමක් තියෙනවා, මෙතනට මට යන්න බැරි වෙයි. எனவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு உணர்வு ஏற்படுகிறது, இதுக்கு அங்கே என்னால கேட்க முடியாமல் போய்விடும் என்று. ඉතින් අපි හැමතිස්සෙම ඒ ළමයින්ට කතා කරනවා. நாங்கள் எப்பொழுதும் பிள்ளைகளோடு அதை குறித்து பேச வேண்டும். අපේ ලංකාව නැමැති පුත්‍රයාටත් දරුවා ඉපදෙන්නට ඇවිත් දරුවා ඉපදෙන්නේ නැතිව ප්‍රසව මාර්ගයේ හිර වෙලා ඉන්න ගතියක් තියෙනවා. අශෝක්, நம்முடைய இலங்கையிலும் அங்கே குழந்தை பெற்று அதிலே அங்கே அந்த நெருக்கமான நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறது. මොකද්ද මම ඔය කිව්ව පදේ? ඉතින් මේ වගේ රටක ඉන්නකොට අපි දෙවියන් වහන්සේගේ මහිමේම හිටියේ නැත්තම් අපේ සේවයේ, අපේ ළමයින්ගේ, අපේ ශික්ෂිතයන්ගේ ඔය ගතිය එන්න පටන් ගන්නවා. දැන් මේ ඉපදෙන්න ගියා, ඉපදෙන්නේ නැතුව හිර වුණා. எனவே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாங்கள் சரியான முறையில நிக்காவிட்டால் அது அங்கே நெருங்கி போய்விடும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அந்த பிறக்க இருக்கிற பிள்ளை பாருங்க, பிறக்காமல் அது நெருக்கப்பட்டது, அப்படியான ஒரு நிலை தள்ளப்படும். උරුමේ පුත්‍රයා ඉපදෙන්නේ නැතුව කරුමේ වැඩක් වෙනවා. මොකද හැමතිස්සෙම ලංකාවේ කරුමේ කියලා කියන නිසා අපි දැන් ඒක කැන්සල් කරලා අපි කියනවා ධානාංශික උරුමය. இலங்கை தேசத்திலே இது ஒரு விதியா இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் எப்பொழுதும் அங்கே விதியை கர்மம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய உரிமையாக இதை மாற்றிக்கொள்ளணும். எப்பொழுது நாங்கள் உரிமை என்று சொல்லி உரிமையை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். අපි හිතනවට වඩා අපේ සේවයේ ඵලයටත් මේක බලපාලා තියෙනවා. අශෝක ඇහෙන්නේ? අශෝක් මියුට් වෙලා. අශෝක් මියුට් වෙලා. நாங்கள் நினைப்பதற்கு பாக்கில நம்முடைய ஊழியத்திலே இதனுடைய பலனை நாம் காண வேண்டும். අපි අන කරනවා ස්වාමීන් වහන්සේගේ වචනය, මේ බෙදා ගන්න වචනය අවහිරයක් නැතිව ස්වාමීන් වහන්සේගේ මුහුණ ඉදිරියෙන් අප උදෙසා නිකුත් වෙනවා.
எனவே நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையானது நாங்கள் பேசுகிற வார்த்தை தேவனுக்கு முன்பதாக எந்த தடையும் இல்லாமல் அது வெளிப்பட வேண்டும். ස්වාමීන් වහන්සේගේ වචනය අපි වෙනුවෙන් කතා කරනවා. தேவனுடைய வார்த்தை எங்களுக்காக பேசுகிற வார்த்தையா இருக்கிறது. ස්වාමීන් වහන්සේ අපේ හැම ඉන්ඩිරෙක්ටම මේ පාඩමට වෙලාවට එන විනයක්, ඌමනාවක්, මහිමයක් දෙන්න. මේක ආත්මික සංග්‍රාමයක්. ஆமென். நம்முடைய மேய்ப்பர்கள் இந்த பாடத்திட்டத்திலே நேரத்துக்கு கலந்து கொள்ளுகிற ஒரு ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும். இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். ගර්භාෂය හිර කරන, උපත් මාර්ගය අවිහිර කරන, සෑම ගතියකින්, කිරයකින්, අවලාදයකින් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි අණ කරනවා. ආශිර්වාදය, සඵලය, සෞභාග්‍යය, ඵලය දැන් නිකුත් වෙන්නේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஆமென். தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பிறப்பிலே தடைகளை உண்டுபடுகிற, நெருக்கத்தை கொண்டு வருகிற, அங்கே பிறப்புரிமையை தடை செய்கிற எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம். அதனுடைய ஆசீர்வாதத்தின் உரிமையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். එතකොට අපි කියවන වචනය අපගේ මුහුණ ඉදිරියේ දැන් වහන්සේගේ මුහුණයි අතරේ අපි තියාගෙන ඉන්නවා. ඒ වචනය නැගී නැගී ගිහිල්ලා දිදුලන වචනයක් වෙලා මෙම්බර් එක ඩවා වෙලා ලෝගොස් එක රේම වෙලා ඇහෙන වචනය, දැනෙන වචනය, පෙනෙන වචනය දේවදූතය අරගෙන ගිහිල්ලා ඒ අපි වචනය නිකුත් කරපු කාරණාව අනුව God will perform it. දෙවියන් වහන්සේගේ ඉෂ්ට කරනවාමයි. We are working with God, not with man. අපි වැඩ කරන්නේ දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයෙක් නෙමෙයි. எனவே நாங்கள் அந்த வார்த்தையை நம்முடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு தேவனுக்கு முன்பதாய் கொண்டு போய் கேட்கிற வார்த்தை, உணர்கிற வார்த்தை, அங்கே எழுதப்பட்ட வார்த்தை, ரேமா வார்த்தை வெளிப்படுவதாகவும், டபார் வார்த்தை பிரகாசிக்கிறதாயும், அது தேவனுடைய சன்னிதானத்துக்கு தேவனுக்கு முன்பதாய் போய் கிரியை செய்கிறதாக இருக்க வேண்டும். அது தேவனாலே பிறப்பிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் செயல்படுகிற வார்த்தையா இருக்க வேண்டும். ස්වාමීන් වහන්සේ අප වහන්සේගේ මහිමයට ඇතුළු කරගන්න දැන්. ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்குள்ளே நம்மை ஒவ்வொருவரையும் அங்கே உள்வாங்கிக் கொள்வீராக. වහන්සේගේ වැඩය ඉතාම සැලකිල්ලෙන් කරන්න අපට පිහිට වෙන්න. உம்முடைய வேலையை மிகவும் கவனமாக செய்ய நமக்கு உதவி செய்தருள்வீராக. Let your glory come. Let your glory come. ස්වාමීන් අපි වහන්සේගේ වචනය බලා සිටිනවා. ඒ වහන්සේ දියත් කරන්න. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். அதை நீர் செயல்படுத்துவீராக. යෙරමියා 1:11 ලෙස වහන්සේගේ වහන්සේ බලා සිටින වචනය වහන්සේ ඉෂ්ට කරනසේක. எரேமியா 1:11 படி நீர் எதிர்பார்த்து காத்திருக்கிற வார்த்தை நிறைவேற்றப்படுவதாக. අපි වහන්සේගේ වචනේ දාස්ය ස්වාමී. ක්‍රියා 1:4 කියන පරිදි. நாம் ஆண்டவரே, நாம் உம்முடைய வார்த்தையின் ஊழியக்காரர்கள், உம்முடைய வசனத்தின்படி. වහන්සේගේ වචනය දැන් වහන්සේගේ මුඛයෙන් නිකුත් වෙමින් පවතින වචනය ලෙස කතා කරන්න ධර්මවාක්‍ය හඬින් ඇහෙන් දකින්න අපිට පිහිට වෙන්න. நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாக, அது வெளிப்படுகிற வார்த்தையாக, தேவனிடத்திலிருந்து கடந்து வர்ற வார்த்தையாக அது உறுதியாக்கப்பட வேண்டும். ස්වාමීන් වහන්සේ අපි ආඥා කරනවා අපි ඉරිද රැස්වීම අපි නොදන්නා ක්‍රියා වලින් ඔබ වහන්සේ ප්‍රකාශ වෙන්න. ஆண்டவரே, நாங்கள் பேசுகிற வார்த்தை மற்றவர்கள் உணர்கிற அறியாத வார்த்தை வெளிப்படுகிற வார்த்தையா இருக்க வேண்டும். ஆண்டவரே, ස්වාමීන් වහන්සේ අපිට දැනෙනවා අවිහිර වීම එනවා. නමුත් ස්වාමීන් වහන්සේගේ විකාශනය, ජාබෙස්ගේ ආලේපය, ජාබෙස්ගේ යාඥාව සීමා පුළුල් කරන්න ස්වාමීන් වහන්සේ.
ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற வார்த்தை யாவேசுடைய ஜெப வார்த்தையாக, அது நிறைவேற்ற வார்த்தை, அது வெளிப்படுகிற வார்த்தையாக அதை வியாபிக்க பண்ணுவீராக. අපේ කැඳවීමේ ඉඩමින් මේ ඉල්ලීගල් ස්කොටර්ස්ලා අනීතික සීමාවාසිකයන් අපි ඇතුළු කරගත්තු නොසලකිල්ලෙන් හෝ අනවසරයෙන් හෝ අපේ අඥානකමෙන් එහෙම් මෙහෙම් පදිංචි වෙලා ඉන්න අපේ ආලේපය හීන කරන වචනයට තිබෙන ඉඩ අවහිර කරන සෑම සාධකයක් නිදහස් කරන්නේ ශාන්සිගේ නාමයෙන්. நம்முடைய நிலப்பரப்பிலே நாங்கள் உரிமை கொண்டாடுற நம்முடைய நிலப்பரப்பிலே நமக்கு எதிராகவும் நமக்கு விரோதமாயும் வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிற வல்லமைகள், அதை அங்கே ஈனப்படுத்துகிற சகல வல்லமைகளையும் ஆண்டவர் நிர்மூலமாக்குவாராக. අපේ ඇදහිල්ලේ ඉඩමට උරුම භූමියට පෝගායක වෙනුවෙන් සටන් කරන්න අපිට සංග්‍රාමයේ ආත්මයක් දෙන්න ස්වාමීන් වහන්සේ. ஆண்டவரே, நமக்கு உரிமை நிலப்பரப்பிலே, நம்முடைய போகா நிலப்பரப்பிலே நமக்கு நம்மை ரட்சித்துக் கொள்கிற நிலப்பரப்புக்குள்ளே அதை போராடும்படியான ஆவிக்குரிய போராட்ட பலத்தை நமக்கு தந்தருள்வீராக. ගීතාවල 127 අනුව ස්වාමීන් වහන්සේගේ ගේ ගොඩ නගනවා. நாங்கள் 127 சங்கத்தின்படி கர்த்தருடைய வீட்டை கட்டி எழுப்புவோமாக. එතකොට ස්වාමීන් වහන්සේ අපේ ගෘහය ගොඩ නගනවා. අශෝක ඇහෙන්නේ. ස්වාමීන් වහන්සේ අපේ ගෘහය ගොඩ නගනවා. நிற்கப்பட்ட ස්වාමීන් වහන්සේ கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டுவாராக. ස්වාමීන් වහන්සේ අපේ වංශ කතාව ගොඩ නගනවා. கர்த்தர் நம்முடைய தலைமுறை வரலாற்று கதையை உருவாக்குவாராக. ස්වාමීන් වහන්සේ අපේ දරුවන්ගේ ඉදිරිය අනාගතය ගොඩ නගනවා. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்புவாராக. එතකොට අපේ වැඩ කොටස අලියමින් පටන් ගත්ත එක ඉතාම සඵල වෙනවා. எனவே அதிகாலையிலே நாங்கள் ஆரம்பித்த வேலை மிகவும் வெற்றிகரமாக அங்கே முடிவதாக. ගීතාවල 127 සුභවාදීව සර්ව සුභවාදීව අපේ දරුවෝ ඒගොල්ලන්ගේ ඉලක්කයට දුන්නෙන් විදිනවා. எனவே 127 சங்கத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இலக்கை நோக்கி ஈட்டியை அனுப்புவார்களாக. අපේ නගරේ දොරටුවල අපේ දරුවෝ ප්‍රධානකම් අරගෙන සටන් කරලා දොරටු දිනනවා. நம்முடைய பிள்ளைகள் பட்டணத்தின் முக்கிய ஸ்தலங்களை கைப்பற்றி அந்த இடத்தை வெற்றி கொள்வார்களாக. ඉතින් ස්වාමීන් වහන්සේ ඔබ වහන්සේ ක්‍රියා කරන්න අපේ ලංකාව නැමැති පුත්‍රයාට ඉපදෙන්න තිබෙන දේවල් සෞභාග්‍ය සමෘද්ධිය යහපාලනය ඊළඟ දරුවන්ට අවුරුදු 17 20 24 දරුවන්ට තිබෙන අනාගතය ඉපදෙන්න ඕන ස්වාමීන් වහන්සේ. ආත්මික ගර්භාෂයෙන් ඉපදෙන්න ඕන ස්වාමීන් වහන්සේ. යසායා කිව්වා උපදින්න ඇවිල්ලා හිර වෙලා ඉන්නේ ඇයි කියලා ස්වාමීන් වහන්සේ. අපේ කූඩාරම් පළල් කරන්න ඕන, කූණ්‍ය අලුතෙන් ගහන්න ඕන, කූඩාරම් රෙද්ද දික් කරගන්න ඕන ස්වාමීන් වහන්සේ. අලුත් කූඩාරම් හදන්න ඕන ස්වාමීන් වහන්සේ. මේවා වෙන්න ඕන යේසුස්ගේ නාමයෙන්. எனவே நம்முடைய அடுத்த தலைமுறையானது இதை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக 17-18 வயது பிள்ளைகள் அதை பற்றி கொள்ளும்படியாக, அவர்கள் தேவனுடைய உரிமையை பெற்றுக் கொள்ளும்படியாக தங்களுடைய கூடாரத்தின் எல்லைகளை விரிவாக்கி, தங்களுடைய கயிறுகளை நீளமாக்கி, தங்களுடைய கூடார வாசல்களை விரிவாக்குவார்களாக. රටේ අහිනියට අපි එකඟ වෙන්නේ නැහැ. අපි රටට සෞභාග්‍ය කතා කරනවා. தேசத்தின் புலம்பலுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம். தேசத்துக்கு செழிப்பை நாங்கள் பேசுவோம். අපිට වංශ කතාවක් තියෙනවා. අපේ දරුවන්ට අපි ඉඩම හදන්නම ඕන ස්වාමීන් වහන්සේ. நமக்கு ஒரு வம்ச வரலாற்று கதை உண்டு. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போமாக. අපේ දරුවෝ ඔවුන්ගේ සටන දොරටුවේදී ජය ගන්නවා. අපි ඔවුන්ව සන්නද්ධ කරනවා. நம்முடைய பிள்ளைகள் ஒளிப வாசலிலே வெற்றி பெறுவார்கள். அவர்களை நாங்கள் கட்டி எழுப்பி அவர்களை உருவாக்குவோமாக.
ගීතාවල 127 අපේ හැම සභාවක් ගැන ඇත්ත වෙනවා ස්වාමීන් වහන්සේ. 127வது சங்கீதம் நம்முடைய சகல சபைகளுக்கும் உண்மை உள்ளதாக மாறுவதாக. ස්තුති වේවා ස්වාමීන් වහන්සේ. ஆண்டவரே உமக்கு நன்றி ස්තුති செலுத்துகிறோம். වේවා. ස්තුති වේවා ස්වාමිනී. අපි වටකොට තිබෙන හැම අහිනියක් අපේ ලාවැස්මට අපි ගන්නවා ස්වාමීන්. ஆண்டவரே நம்மை சுற்றி சூழ இருக்கிற நம்முடைய அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிறோம். අපේ ඇදහිලිවන්තයන්ගේ එක ව්‍යාපාරයක්වත් රැකියාවක්වත් අපේ ළමයි වැඩ කරන තැනවත් අසාර්ථක වෙන්නේ නැහැ. සාර්ථක වෙනවා අපේ ආඥා නිසා. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய தொழில்துறைகள் நாங்கள் குடியிருக்கிற இடங்களிலே ஆண்டவரே அவர்கள் தொழில்துறைகளுடைய வருமானங்கள் ஆண்டவரே அவர்களுடைய செழிப்புகள் எதுவுமே குறைவுபடாதபடி அது வெற்றி அடைவதாக. ඉතින් ස්වාමීන් වහන්සේගේ ගෘහය ගොඩනගන නිසා ස්වාමීන් වහන්සේ අපේ ගෘහය ගොඩනගන නිසා නගරේ රැකවලුන් කියන්න පටන් ගන්නවා ක්‍රිස්තියානියන් නිසා මේ රටට හරියනවා කියලා ස්වාමීන් වහන්සේ. எனவே நாம் நம்முடைய தேசத்தின் பட்டணத்துக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறபடினாலே ஜனங்கள் சொல்லுவார்களாக இவர்கள் கிறிஸ்தவர்கள் நிமித்தம் நம்முடைய தேசம் பாதுகாக்கப்படுகிறது என்று. අපේ දරුවන්ගේ අපේ මුණුබුරන්ගේ ඉඩම් කොටස ගැන අපි සටන් කරනවා. ஆமென். நம்முடைய பிள்ளைகளிடம் நம்முடைய பேர பிள்ளைகளுடைய உரிமைக்காக நாங்கள் போராடி அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. நன்றி 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 நன்றி. වහන්සේගේ කදාසිකවත් අත් කඩා වැටුණු සිත් කඩා වැටුණු තත්ත්වයෙන් ඉන්න දෙන්න එපා. ලෝකයේ තොරතුරු වලින් ඔළුව පුරව ගන්න දෙන්න එපා. ලෝකයේ තොරතුරු නෙමෙයි අපිට අවශ්‍ය. ස්වර්ගයේ වයිෆයි අපිට අවශ්‍ය. ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் இவர்களாயினும் ஆண்டவரே அவர்களுடைய கைகள் சோர்வடைந்து பலனற்று போய்விடாதபடிக்கு உலக செய்திகள் அவர்களை அதைரியப்படுத்தாதபடிக்கு உலகத்தின் வைஃபை கனெக்ட் தொடர்பிலே அல்ல பரலோக வைஃபை கனெக்டோடு தொடர்போடு கூட இருப்பார்களாக. දන්නවා මේ ලෝකයේ තොරතුරු ගල් වගේ වෙනවා. දරුවන්ගේ ආහාරයේ ගල් නෙමෙයි. දරුවන්ගේ ආහාරයට දැනවාස රොටි දෙනවා. සුද්ධාත්මනාංශගේ දීමනාම දෙනවා. உலக தகவல்கள் கல்லை போல பிள்ளைகளுக்கு அப்பம் கல்லாய் மாறுவதல்ல, பிள்ளைகளுக்கு அப்பமானது தேவனுடைய வரங்களாக வார்த்தையாக மாறுவதாக. වහන්සේ මහත් ආත්මික කුණාටුවක් ලෙස දෙවනිදා මාර්තු දෙවනිදා හැන්දෑවේ අපේ කැම්ප් සයිට් එකට එන්න ස්වාමීන් වහන්සේ සුනාමි එකක් වගේ දිව්‍ය කුණාටුවක් වගේ දිව්‍ය සුළඟක් වගේ වහන්සේ. ஆண்டவரே நீர் ஒரு தெய்வீக ஆவிக்குரிய சூறாவளியை போல ஆவிக்குரிய ஆண்டவரே பெரிதான ஒரு அலையை நீர் அனுப்பினீர் மார்ச் 2ஆம் தேதி. අපි වහන්සේගේ හස්තයට වැටෙන්න කැමති ස්වාමී. We want to fall into the hands of the living God. වහන්සේගේ හස්තයට අපි අහු වෙන්න හරිම කැමති ස්වාමීන් වහන්සේ. වහන්සේ අපි දන්නේ නැති විදිහට අපි හදලා ගන්න. ஆண்டவரே உம்முடைய பலத்த கரங்களுக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்க நாங்கள் விருப்பம் ஆண்டவரே. Lord, let the sheikhs come with the anointing. වහන්සේගේ ආලේප එක්ක අපේ ශරීරයම වෙවුලන්න ස්වාමීන් වහන්සේ. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகமானது எங்களுடைய முழு சரீரத்தையும் நடுங்க பண்ணுவதாக. අපි ප්‍රීති වෙනවා ස්වාමීන් වහන්සේ වැඩ පටන් අරගෙන තියෙන නිසා. ඊට බර බඳු කියලා බඳ. ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நீர் உம்முடைய வேலையை ஆரம்பித்திருக்கிறபடினால். බාලයන්ගේ මුඛයෙන් ප්‍රශංසා ගලන්න ස්වාමීන් වහන්සේ. ஆண்டவரே பாலருடைய வாயிலிருந்து துதி வெளிப்படுவதாக. කරුණාය අනාගත වාක්‍ය කියන්න ස්වාමීන් වහන්සේ. ஆண்டவரே சுவாமி முதியவர்கள் தீர்க்கதரிசன வார்த்தைகளை பேசுவார்களாக. ලෝකයේ දිලිසීමට අහු තරුණ ළමයින්ට පෙනෙන්න දෙවියන් වහන්සේගේ දිලිසීම කාන්තිමත් දීප්තිමත් පවතින දිලිසීමක් කියලා ස්වාමී. உலகத்தில் பிரகாசிக்கிற வெளிச்சங்களுக்கு அகப்பட்டிருக்கிற வாலிபர்கள் அதை பார்க்கலாம் தேவனுடைய வெளிச்சம் தேவனுடைய ஒளிர்வு தேவனுடைய மிளிர்வு அவர்களுக்கு நிலையானது என்பதை உணர்த்துவீராக.
Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. සභාවට ප්‍රේම කරන සේක. ஆண்டவரே கர்த்தாவே நீர் சபையை நேசிப்பீராக. ඔබ වහන්සේගේ දාසයන්ගේ කැඳවීමට වහන්සේ ගෞරව කරන සේක. ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரருடைய அழைப்பை நீர் கனம் பண்ணுவீராக. ඔබ වහන්සේගේ සභාව රැස් වන විට ස්වාමීන් වහන්සේ බලා සිටින සේක. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சபை கூடி வருகிற பொழுது நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ස්වාමීන් වහන්සේ ක්‍රියා කරන පිණිස නැගිටින සේක. ஆண்டவரே நீர் செயல்படும்படி நீர் எழுந்திருப்பீராக. ඇමිල ගස් මුදනේ අපිට ශබ්දය ඇහෙනවා. ஆண்டவரே மலை உச்சிகளிலே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக. බාල් පෙරාසින් Lord of breakthrough අපිට ඇහෙනවා. ජල බිඳගෙන ස්වාමීන් වහන්සේ එනවා අපිට ඇහෙනවා. ஆண்டவரே நீர் ஆண்டவரே தண்ணீரை பிளந்து கொண்டு உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறதை நாங்கள் கேட்கிறோம், அதை உணர்கிறோம். ஆண்டவரே ස්වාමීන් වහන්සේ අපිට තව දිත්වා එකක් අවශ්‍ය නැහැ. අපිට ස්වර්ගයේ සුලියක් අවශ්‍යයි. ஆண்டவரே மீண்டும் ஒரு தித்வா சூறாவளி நமக்கு அவசியம் இல்லை, பரலோகத்தின் சூறாவளி நமக்கு அவசியம். interrupt our services. අපි plan කරලා තිබෙන රැස්වීම් වලට වහන්සේ කඩාගෙන බිඳගෙන පොකත් එකක් visitation එකක් කරන්න. දිව්‍ය ආගම. ஆண்டவரே நாங்கள் ஆயத்தம் பண்ணின நம்முடைய ஆண்டவரே கூட்டங்களிலே உம்முடைய ஆளுகை ஆண்டவரை கடந்து வருவதாக. ඔබ වහන්සේ එන්න කාලේ හරි ස්වාමීන් වහන්සේ. ஆண்டவரே நீர் வர வேண்டிய நேரம் ஆண்டவரை நெருங்கி விட்டது. Jesus, we want you to come. ஆண்டவரே நீர் வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. වාහන රුක අතර ඇවිදින ස්වාමීන් වහන්සේ එන්න ස්වාමී. ஆண்டவரே குத்து விளக்கில் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் நீர் வருவீராக. අපිට නැගිට ගන්න බැරි තරම් වහන්සේ එන්න ස්වාමී. ஆண்டவரே நாங்கள் எழுந்திருக்க முடியாதபடிக்கு நீர் எங்களிடத்தில் நெருங்குவீராக. නවත්ත ගන්න බැරි නමස්කාර කාල සුද්ධාත්ම ආයදීම් කාල සභාවට එවන්න ස්වාමී. ஆண்டவரை நிறுத்தி கொள்ள முடியாத அளவுக்கு பரிசுத்தாவியானுடைய ஆளுகை சபைகளிலே கடந்து வருவதாக. අපිට දැනෙනවා ස්වාමීන් වහන්සේගේ කැළඹිල්ලක් ස්වාමී. ஆண்டவருடைய ஒரு நடுக்கத்தை நாங்கள் இப்பொழுது உணர்கிறோம். ஆண்டவரே Thank you, Jesus. நன்றி Thank you, இயேசுவே. Jesus. நன்றி இயேசுவே. මට පේනවා අර මේ වතුරේ වේගය මනිනවා වගේ. நான் காண்கிறேன், தண்ணீரின் வேகத்தை அளக்கிறதை நான் காண்கிறேன். ඒ සභාවට කොච්චර ජල ප්‍රවාහයක් එවන්න පුළුවන්ද වගේ. அந்தந்த சபைக்கு அவசியமான தண்ணீரை அனுப்புற அளவை அளக்கப்படுகிறது. හැම සභාවකටම දේවදූතයෙක් පත් කරලා ඉන්නවනේ දැනනවා. ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆண்டவர் அவசியமான தேவ தூதர்களை நியமித்திருக்கிறார். අපොස්තුලවරයා වගේම දෙවියන් වහන්සේ ඉහළින් එන දූතයෙක් සභාව ගැන බලන් ඉන්නවා. அப்போஸ்தலர்களைப் போல மேலிருந்து வருகிற ஒரு தேவதூதன் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். Jesus. இயேசுவே. Jesus. Come, இயேசுவே. Jesus. Come, Jesus. ස්වාමීන් වහන්සේ අපේ ද්‍රවිඩ සභාවල යාපනයේ සභාවල විවිධීමක් ගේන්න ස්වාමීන් වහන්සේ පැතිවල ආයෙත් කරදරයක් අනිත්‍යයක් වෙන්න දෙන්න එපා. ஆண்டவரே நம்முடைய தமிழ் சபைகளிலே யாழ்ப்பாண பகுதிகளிலே ஆண்டவரே மீண்டும் ஒரு அநீதி ஏற்படாதபடிக்கு அங்கே ஒரு எழுப்புதலை நீர் உண்டாக்குவீராக.